ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி நைட்டே வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஒரு மீட்டிங் போனதுனால நான் 9 o'clock தான் வந்தேன். 9 o'clock தான் ரெக்கார்டே பண்ணி முடிஞ்சுது. ஸோ வீடியோ உங்களுக்கு மார்னிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும்னா வேதாந்தா, எல்என்டி, வோடஃபோன் ஐடியா, ஜேகே சிமெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபோக்கஸில் இருக்கும். வோடஃபோன் ஐடியாவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த குவார்ட்டர்லேயும் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 6000 கோடி மேலே லாஸு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் இருக்கும். பட் ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இந்த ஸ்டாக்ஸில் என்ன நடக்கும்னா, நான் சொல்லியிருக்கிறேன், பலமுறை சொல்லியிருக்கிறேன், சம் இன்வெஸ்டர்ஸ் பல்க் அமௌண்ட் போட்டு ஒரு நாள் 10% மேலே போகும், அல்லது நியூஸ் பேஸ்லாம் மேலே போகும். ஸோ அதனால் பெருசாக இதில் எக்ஸ்போஷர் வைக்க வேண்டாம். கிளென்மார்க் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்துருது. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 86% விழுந்திருக்கு. ஸோ இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஜேகே சிமெண்ட்ஸ். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 7 million tons per annum கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், பஞ்சாபில் எங்களோட க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அதுக்கு 4805 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் சிஎஸ் ஷாம்பு சிங் ரிட்டையர் ஆகிறாரு October 31. இது ஜேகே சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. வேதாந்தா லிமிடெட்டில் வந்த அப்டேட்டு, இவங்க ஃபஸ்ட்டு இந்தியா இண்டிஜினியஸ் செமிகண்டக்டர் சிப் பார்த்தீங்கன்னா இந்த இயரண்டுக்குள்ளே நாங்கள் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு வேண்டி, அதாவது எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமோட்டிவ், மொபைல், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான அந்த செமிகண்டக்டர் ஷிப்பை இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு வேண்டி நாங்கள் இந்தியாவிலே பண்ண இருக்கிறோம்னு சொல்லி வேதாந்தா தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடியே குஜராத்தில் போட இருந்தாங்க. கடைசியில் அது பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா சம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னால அதை கைவிட்டாங்க. இப்போ மறுபடியும் தொடங்க இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட், இவங்க 1402 கோடி ஒர்த் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர்டர் கிடச்சிருக்கு. 765 kV டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் இந்தியாவில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ளை ஆர்டர் அமெரிக்காலையும் கிடச்சிருக்குது. நார்த் இந்தியாவில் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், இவங்க ஒரு 1200 சைட்ஸு. ஆக்சுவலி லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சொன்னது கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அது அண்டர்வேல இருக்குது. கிட்டத்தட்ட 1200 சைட்ஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். ஸோ நேஷனல் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் பிளான் அது மூலமாட்டு சில மைன்ஸ் ஏலத்துக்கு விட இருக்கிறாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சப்ளையில் இவங்களுக்கு அந்த மைன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெடுக்கு. லார்சன் டியூபோவில் அப்டேட்டு, நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10-fold இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்தியா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க நெக்ஸ்ட் 20 yearsல. ஸோ இதில் 10 நியூ ரியாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செட் பண்ண இருக்கிறாங்க. இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ட் டேல கொடுத்த அட்ரஸஸ். ஸோ அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் அதுபடி பார்க்கும்போது ஸோ மேஜர் ரிஃபார்ம்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் நியூக்ளியர் செக்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொண்டு வந்தால் லார்சன் டியூபோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஐனக்ஸ் விண்டோ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 134% இதோட ரிசல்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ப்ராஃபிட் 29% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுவும் ஃபோக்கஸில் இருக்க சான்ஸ் இருக்குது. ஐஎஃப்எல் ஃபினான்ஸோட சப்சிடரி தான் ஐஎஃப்எல் ஹோம் ஃபைனான்ஸ். இதோட மோனு ராத்ரா சிஓட இருந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறாரு October 6 ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 14 ரிசனேஷனை சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஸ்டேக்கு ஆஸ்திரேலியன் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கிற ஆஸ்திரேலியனோட டெலகாம் கம்பெனி டெலஸ்ட்ரா, அதில் 75% ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருக்கும். அமர்ராஜ் எனர்ஜி அண்ட் மொபிலிட்டியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ப்ராஃபிட் மட்டுமே 33% விழுந்துருந்துச்சு. இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். அசோக் லேலண்டோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். ஸோ இவங்களும் ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும். இது போக இந்த ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ரேட் கட் பண்ணுறாங்க. அதாவது ஸ்லாப் ரேட்டை குறைக்கிறாங்க. இப்போ காரு, எஸ்யூவி காரு, 2-wheeler இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்ஸு 2-wheelerக்கு 18% ஜிஎஸ்டி. இது போக எஸ்யூவி அது இல்லாமல் கொஞ்சம் ஹை அண்ட் கார்ஸுக்கெல்லாம் 50% மேலே ஜிஎஸ்டி உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்யூவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க. 2-wheelerல 28% வரைக்கும் டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது. இப்போ அதை 18% கொண்டு வர சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்தால் காரு, பைக்கெல்லாம் நமக்கு நல்லாவே ப்ரைஸ் குறைஞ்சி, அதாவது ப்ரைஸ் கம்மியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதனால் நாளைக்கு ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் டாடா மோட்டர்ஸ்லேருந்து எல்லா ஹீரோ மோட்டார் காப்லேருந்து எல்லா ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஜிஎஸ்டியில் டேக்ஸ் ஸ்லாப் மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. மெயினாக இவங்க அப்டேட் பண்ணுறது 5%, 18% ஸ்லாபை தான் கொண்டு வராங்க. 28% ரிமூவ் பண்ணுறதாட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ பட் சின் ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டியை ஏற்றுற பிளானில் இருக்கிறாங்க. இது எந்த மாதிரி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஜிஎஸ்டி குறைக்கிறது, அது கூட்டுறது, இதனால எந்த கம்பெனிஸுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குன்னா, நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ண ஐடிசி, காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ், விஎஸ்டி இதுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட். வருண் பிவரேஜஸுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட். அது வருண் பிவரேஜஸோட அந்த ட்ரிங்க்ஸுக்கும் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. பான் மசாலா மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் நெகட்டிவ். கன்சூமர் டியூரபிள்ஸுக்கு பாசிட்டிவ், சிமெண்ட்டுக்கு பாசிட்டிவ், டெக்ஸ்டைல், அக்ரிகல்ச்சர், ஃபர்டிலைசருக்கு பாசிட்டிவ், இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்சூரன்ஸ் பிஸ்னஸ், அதாவது
இன்சூரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி உண்டு. அதை 5% ஆட்டு குறைக்கலாம் அல்லது வந்து நில்லாட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கிறாங்க. எம்எஸ்எம்இக்கும் பாசிட்டிவ் இந்த ஜிஎஸ்டி இம்பேக்ட்னாலன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் டேக்ஸ் லாப் வந்து எப்போ மாற்றுறாங்கன்னு தெரில. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வரும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கம்பெனிஸோட ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ் ₹1 டிவிடன். ஃபர்ஸ்ட் 18ஆம் தேதி உள்ளதை சொல்லிடுறேன், ஆகஸ்ட் 18. ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ் ₹1, பிரைட் பிரதர்ஸ் ₹2.50, டிஹெச்பி இந்தியா ₹4, ஜேகே பேப்பர்ஸ் ₹5, லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் சிஸ்டம் ₹4, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ₹3.70, ராம் ரத்னா ஒயர்ஸ் ₹2.50, ரோஸ்மெர்க் ₹12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, ஆகஸ்ட் 19ஆம் தேதி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ₹10, எலிக்சர் கேபிட்டல் ₹1.25, இண்டஸ்ட்ரியல் அண்ட் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ₹110, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ₹2.15, நாட்கோ ஃபார்மா ₹2, பவர் கிட் ₹1.25. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹0.5 50, ஆர்கே சுவாமி ₹1.50, ஷுவாம் மெட்டாலிக்ஸ் அண்ட் எனர்ஜி ₹2.25, சில்வர் டச் டெக்னாலஜிஸ் ₹50, சுமிதா ஃபிஸ்கல் சர்வீஸ் ₹1. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 20ஆம் தேதி பன்சாலி இன்ஜினியரிங் பாலிமர்ஸ் ₹1, கொலாப் பிளாட்ஃபார்ம் ₹0.01, இகாஸ் இந்தியா மொபிலிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ₹2.40, கிம் டெக்னோ ஃபார்ஜ் ₹50, சென்கோ கோல்டு ₹1, சுக்ஜித் ஸ்டார்க் அண்ட் கெமிக்கல்ஸ் ₹1. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 21ஆம் தேதி ஏஎம்ஜே லேண்ட் ஹோல்டிங்ஸ் ₹20, பந்தாரி ஹோசாரி எக்ஸ்போர்ட் ₹0.02, பிஎஸ்எல் ₹80, கோல் இந்தியா ₹5.15, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ₹15, ஹோண்டா இந்தியா பவர் ப்ராடக்ட்ஸ் ₹100, கக்காட்டியா சிமெண்ட் சுகர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ₹3, மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் ₹60. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸோ புடும்ஜி பேப்பர் ப்ராடக்ட்ஸ் ₹60, ரிலாக்ஸோ ஃபுட்வேர் ₹3, ரெயில் விகாஸ் நிகம் லிமிடெட் ₹1.72, ஸ்டெர்னிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் ₹31, தாமஸ் குக் ₹45. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஏபிஎம் நாலேஜ் வேர் ₹1.25, அகி கிரீன் பேக் ₹7, ஏகே கேபிட்டல் சர்வீஸ் ₹14, ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் ₹5.75, ஏஎஸ்எம் டெக்னாலஜிஸ் ₹1, பன்னாரி அம்மன் சுகர் ₹12.50, பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹55, பேட்டியா கம்யூனிகேஷன் ₹0.01, டீப் இண்டஸ்ட்ரீஸ் ₹3.5, தனஸ்ரீ எலக்ட்ரானிக்ஸ் ₹0.1, டிஎம்சிசி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ₹2.50, டைனகான் சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன் ₹50, டைனமிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ₹1, இ கிளர்க் சர்வீஸ் ₹1, ஃபெடரல் பேங்க் ₹1.20, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் ₹0.25, காத்ரேஜ் பிலிப்ஸ் ₹60, ஜி வெர்னோவா டிஎன்டி இந்தியா ₹5, ஹெச்எம்ஏ அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ₹30, ஐபி இன்ஃபோடெக் என்டர்பிரைசஸ் ₹1, இண்டிகோ பெயிண்ட்ஸ் ₹3.50, ஐஆர்சிடிசி ₹1, ஐஸ்ட்ரீட் நெட்வொர்க் இவங்க இன்டர்மீடியட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் அது ரெக்கார்ட் டேட் அந்த டேட்டில் வருது. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் 22 கேட்டகரியிலே வருது. ஜாஸ் கவுஜிங் டெக்னாலஜிஸ் ₹2.50, ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் ₹2, ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ₹2, சாய் சில்க்ஸ் ₹1, கேஃபின் டெக்னாலஜிஸ் ₹7.50, குனட்டம் பேப்பர்ஸ் ₹3, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ₹10, லோதா டெவலப்பர்ஸ் ₹4.25, மயூர் யூனிகோட்டஸ் ₹5, குளோபல் ஹெல்த் ₹50, என்டிஎல் வெஞ்சர்ஸ் ₹50, நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் ₹2.50, நேச்சர் விங்ஸ் ஹாலிடேஸ் ₹1.50, நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட் ₹1, ஓமெக்ஸ் ஆட்டோ ₹2.50, பர்தீப் பாஸ்பேட் ₹1, ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் ₹45, ராஜேஷ் பவர் சர்வீஸ் ₹1, ராஜபாளையம் மில்ஸ் ₹50, சந்தேஷ் ₹2.50, சர்தார் எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் ₹1.50. நெக்ஸ்ட் ஸ்ரீ திக்விஜய் சிமெண்ட் கம்பெனி ₹1.50, யுனைடெட் ட்ரில்லிங் டூல்ஸ் ₹60, அப்சர்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் ₹50, வெலிஜன் டெனிஷன் ₹8.50. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ். டிஏபிஎஸ் அட்வர்டைசிங் ₹20, மேல்காம் ₹3, ஸ்போர்ட் கிங் இந்தியா ₹1, டபிள்யூஇபி சொல்யூஷன் ₹50. நெக்ஸ்ட் போனஸ் இஷ்யூ கொடுக்குற பங்குகள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்கோ கியூன் ஃபின்டெக் 8:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. பெம்கோ ஹைட்ராலிக்ஸ் 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. ஆல்கியோன் ஃபின்டெக் வந்து ஸ்டாக் ஸ்பிட்டும் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 2 இருக்கிறத 1 ஸ்பிட் பண்ணுறாங்க. 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டு. சன்ட்ரீமா மெர்கன்டைல்ஸ் வந்து ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்பிட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ₹5 இருக்க ஃபேஸ் வேல்யூ 2 ஸ்பிட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். பெம்கோ ஹைட்ராலிக்ஸ் வந்து ஸ்டாக் ஸ்பிட் பண்ணுறாங்க. ₹10 இருக்க ஃபேஸ் வேல்யூ 1 ஸ்பிட் பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டிவிடெண்ட் இந்த நெக்ஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ்மெண்ட் ரெக்கார்ட் டேட் வர ஸ்டாக்ஸ். ஸோ இதை வச்சுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. ஆக்சுவலி இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ₹240 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு அப்டேட்னா இந்த குவார்ட்டர்லேயே அவங்க 360 கோடி கிட்ட நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 360 கோடி கிட்ட நெட் லாஸ் தான். ஆனால் முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட நெட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கிறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது.
அட் தி சேம் டைம் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது. அதாவது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து அதுவும் லாஸ்ட்டில் இருந்தது முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. அதாவது முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவாக இருக்குது. இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.81 டைம்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்க பங்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லோவாக எக்ஸ்போஷர் வச்சிருக்கிறேன். பட் 400 கோடி இப்போ ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அவங்களுக்கு. 240 ரூபா இருக்குது இந்த பங்கு. ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் ரிஸ்க்கும் இருக்குது, ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபினான்ஸ். இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா 148 ரூபா இருக்குது. ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் விழுந்துட்டு இருக்காங்க. ஃபியூஷன் ஃபினான்ஸில் வார்பக் பின்கர்ஸ் கொஞ்சம் அமௌண்ட்டை உள்ளே போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த குவார்ட்டரில் இவங்களோட லாஸ் 92 கோடியாக குறைஞ்சிருக்கு. அதாவது எப்படி குறைஞ்சிருக்குன்னு இந்த சார்ட்டை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள். டிசம்பர் 2024 அந்த குவார்ட்டரில் 719 கோடி லாஸு. மார்ச் குவார்ட்டரில், அதாவது முந்தின குவார்ட்டரில் 165 கோடி லாஸாக இருந்தது. இப்போ 92 கோடியாக நெட் லாஸ் குறைஞ்சிருக்கு. ஆனால் ரெவன்யூவும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ வார்பக் பின்கர்ஸ் வந்து இதில் ஃபண்ட் போட்டிருக்காங்க. ஸோ நான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். அதாவது ஃபியூஷன் ஃபினான்ஸ்லையும் சரி, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இந்த ரெண்டுலேயுமே நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்க அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அட் த சேம் டைம் இவங்களும் மே மந்தில் ரைட் இஷ்யூ போட்டாங்க. அது 150 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. அதுவும் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அட் த சேம் டைம் வார்பக் பின்கர்ஸும் இதில் ஃபண்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த 2 கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இதில் ரிஸ்க்கும் இருக்குது, அட் த சேம் டைம் ரிவார்டும் பார்த்தீங்கன்னா பல்காக கிடைக்க சான்சஸ் இருக்குது. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4237 கோடியாக இருக்குது இந்த Q1ல். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணுறது நாங்கள் இந்த எக்ஸ்பென்ஷனால தான் இந்த டெப்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவும் 0.19லேருந்து இப்போ 0.26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 சில ஐபிஓஸ் வந்து ஓப்பன் ஆக இருக்கிறது. 4 ஐபிஓ கிட்டத்தட்ட 3185 கோடி கிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஐபிஓவில் ஒன்று வந்து விக்ரம் சோலார். இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இஷ்யூ. 2079 கோடி இவங்க ரைஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ 1500 கோடி. ஆஃபர் ஃபார் சேலில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் 315 to 332 ரூபா இருக்குது. லாட் சைஸ் 45 ஈக்விட்டி ஷேர் இருக்கும் ஒரு லாட்டில். ஸோ இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெம் அரோமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல். இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது. ஒரு கம்பெனி 451 கோடி, இன்னொரு கம்பெனி வந்து 410 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜெம் அரோமேட்டிக்ஸ் வந்து 309 ரூபாலேருந்து 325 ரூபா ப்ரைஸு. ஸ்ரீஜி ஷிப்பிங் வந்து 240 ரூபாலேருந்து 252 ரூபா ப்ரைஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஆகஸ்ட் 19 ஓப்பன் ஆகுது. பட்டேல் ரீட்டைல் ஆகஸ்ட் 19 ஓப்பன் ஆகுது. இது வந்து ஸ்மாலஸ்ட் இஷ்யூ. 242 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. 237லேருந்து 255 ரூபா ஸ்டாக்கோட அந்த ப்ரைஸ் ரேஞ்சு. 58 ஈக்விட்டி ஷேர் ஒரு லாட்டில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிற பங்குனா அந்த விக்ரம் சோலார் தான். ஸோ இது வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 60 to 62 குறைஞ்சிருக்குது. 69லேருந்து 60 to 62 குறைஞ்சிருக்கு. ஸ்ரீஜி ஷிப்பிங் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து 30 ரூபாலேருந்து 26 குறைஞ்சிருக்கு. பட்டேல் ரீட்டைல் வந்து 35 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெம் அரோமேட்டிக்ஸோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 41 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த 4 ஐபிஓ பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயின் ஆவரேஜாக 12 to 18% லிஸ்டிங் கெயின் கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஐபிஓமே ஆகஸ்ட் 19 தான் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் வந்து ஆகஸ்ட் 21. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.